ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பை இன்வெஸ்டர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும் கீழே தான். முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்ச ரூபாயை பார்க்க ஆரம்பித்த ஒரு சில்வர் 4 லட்ச ரூபாய்க்கு போகும்போது அந்த டைமில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு நீங்கள் லாஜிக்கலாக கேட்டிருந்தா, இப்போது ஒரு பெரிய சரிவு, அது கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கும்போது திடீர்னு அது ஒரு தொடர் சரிவை ஏற்படுத்தும் போது அந்த நேரத்தில் நான் வாங்கிறதுக்கு பதிலாக விற்கணுன்ற இடத்துக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. இப்போ நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாங்க ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து புல் அவுட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு வருஷத்துலையோ இல்லை 1.5 வருஷத்துலையோ வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். மாதம் 10,000 ரூபாய் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் 1 கோடி ரூபாய் சேர்க்கலான்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறாங்க. ஆனால் எல்லாரும் 1 கோடி ரூபாய் சேர்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் 1 கோடி ரூபாய் சேர்க்கறது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த காரணத்துக்கு முக்கியமாக ஒரு 3 விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆம்ஃபி டேட்டா படி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே லாங் டேர்முக்குன்னு வராங்க. ஆனால் லாங் டேர்முக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பை இன்வெஸ்டர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும் கீழே தான். நம்ம நிறைய வீடியோ கேட்டிருப்போம், நிறைய கண்டென்ட் பார்த்துருப்போம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படின்னு திரும்ப எல்லா ஃபாரம்ஸ்லையும் சொல்லிட்டே வராங்க. ஆனால் ஆவரேஜாக இன்வெஸ்டர் ஏன் 3 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க? ஏன் அவங்களால வந்து ரொம்ப நாள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட தொடர்ந்து பயணிக்க முடியல அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக 3 காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தில் முக்கியமான முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னும் போது நேச்சுரலாக நமக்கும் இமோஷனுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து லாஜிக்கலாக மட்டும் அணுக மாட்டோம், இமோஷ்னலாகவும் அணுகுவோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஜிக்கலாக மட்டும்தான் அதை வந்து பார்க்கணும். ஆனால் நம்ம ஹியூமன் பீயிங்ன்ற ஒரே காரணத்தினால சம்டைம்ஸ் இமோஷனையும் சேர்த்து கலக்கிறனால இந்த பயஸ் நமக்கு அறியாமலேயே நடக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் பயஸ் அப்படின்னா என்னன்னா, எப்பப்பெல்லாம் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த யோசனைக்கு பேர் தான் ஆக்ஷன் பயஸ். அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு உண்டாக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து சில்வர் மாதிரி ஒரு மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மேலே போச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் போகிற வரைக்கும் நிறைய பேருக்கு சில்வர் ஒரு மெட்டல் பற்றி பெருசாக கவனிப்பே இல்லாமல் அந்த ப்ரைஸை பெருசாக ட்ராக் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 2 லட்ச ரூபா வரும்போது தான் இது ஏதோ ஏறுதே என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு 2.5 லட்சம் போகும்போது இதை நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினச்சிருப்போம். 3 லட்சம் ஆயிருக்கும். ஐயோ 3 லட்சம் போயிடுச்சு, இப்போவாது நம்ம போய் வாங்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள அது 4 லட்ச ரூபா போகும்போது அங்கே தான் வந்து நிறைய பேர் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நான் மட்டும் சொல்லலை, ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ஃப்ளோ கோல்டு அண்ட் சில்வரில் தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகிய நீங்களும் நானும் அதில் போட்டிருக்கோம். அப்போது 4 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபாயை பார்க்க ஆரம்பித்த ஒரு சில்வர் 4 லட்ச ரூபாய்க்கு போகும்போது அந்த டைமில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு நீங்கள் லாஜிக்கலாக கேட்டிருந்தா நம்ம எல்லாரோடைய பதிலும் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஓடிடுச்சு, அதை போய் நம்ம வந்து வாங்கக்கூடாது நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். ஆனால் இன்வேரியபிளி நிறைய பேர் ஹையஸ்ட் இன்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பீக் ஆஃப் த சில்வர்லையோ இல்லை பீக் ஆஃப் கோல்ட்லையோ தான் வந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ பை லோ செல் ஹை, இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும். கம்மியான விலையில் வாங்கி அதிகமாக போகும்போது விற்றா தான் என்னால் லாபம் சம்பாதிக்க முடியும். ஆனால் 2 லட்ச ரூபாயில் வாங்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் வாங்காமல் 4 லட்ச ரூபாயில் போய் வாங்கினேன்னா அது ஒரு சரிவை காணும்போது நான் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது, நான் நஷ்டத்தில் தான் இருப்பேன். இந்த பிஹேவியர் எதனால் நடக்குதுன்னா, நான் ஏதாவது ஒரு ஆக்ஷனை எடுக்கணுன்ற அந்த ஒரு அர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை வந்து இந்த டிசிஷன் எடுக்க முடியுது. ஏன்னா என் பக்கத்தில் இருக்கவர் வந்து சம்பாதிச்சிட்டாரு, இல்லை எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது, வீடியோவாக இருக்கட்டும் இல்லை பேப்பரில் இருக்கட்டும் இல்லை நியூஸில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் டெய்லி சில்வர் ஏறிட்டே இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கிறனால அந்த இன்ஃபர்மேஷனை நான் லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணாமல் இமோஷ்னலாக நான் போய் ஓகே அப்போ உடனடியாக நான் ஏதாவது பண்ணணுமேன்ற ஒரு காரணத்துக்காக சம்டைம்ஸ் நான் தப்பான நேரத்தில் போய் நான் ஆக்ஷன் எடுப்பேன். இது வந்து மேலே ஏறும்போது மட்டும் கிடையாது, கீழே இறங்கும் போதும் கூட. இப்போது ஒரு பெரிய சரிவு, அது கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கும்போது திடீர்னு அது தொடர் சரிவை ஏற்படுத்தும் போது அந்த நேரத்தில் நான் வாங்கிறதுக்கு பதிலாக விற்கணுன்ற இடத்துக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தொடர்ந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டே வருது, ஒரு லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக வந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, ஆர் கோவிட் மாதிரி ஒரு பெரிய ஃபால் இருக்கும்போது மார்க்கெட் ரொம்ப சீப்பாக இருக்கணுன்ற டைமில் நம்ம ஆக்சுவலாக பை பண்ண வேண்டிய டைம், அந்த டைமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்காமல் செல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஆக்ஷன் பயஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவை நம்ம கரெக்டாக இமோஷ்னலாக பார்க்காம லாஜிக்கலாக பார்க்க ஆரம்பித்தோம்னா தான் உங்களால் இந்த பயஸ்லேருந்து
தவிர்த்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க முடியும். இப்போ நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றாங்க ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து புல் அவுட் பண்றாங்க. எதனால அப்படின்னா லாஸ்ட் ஒரு வருஷத்துலயோ இல்ல 1.5 வருஷத்துலயோ வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அப்ப ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அது ஆக்சுவலா மேலே ஏறலன்னு அர்த்தம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து மேலே ஏறாத போது தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த ஆக்ஷன் பயஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தப்பான நேரத்தில் என்ட்ரும் ஆக மாட்டீங்க, தப்பான நேரத்தில் எக்ஸிட்டும் ஆக மாட்டீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆக்ஷன் பயஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த பெனல்ட்டி ஷூட் அவுட்டில் வந்து ஒரு பிளேயர் வந்து ஷூட் பண்ணுறாரு, கோல் கீப்பர் வந்து வெயிட் பண்ணுறாரு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் எப்போவுமே அந்த பெனல்ட்டி ஷூட் அவுட்டில் ஒன்று ரைட் சைட் ஜம்ப் பண்ணுவார், இல்லைனா லெஃப்ட் சைட் ஜம்ப் பண்ணுவார். எப்போவுமே அதே இடத்துல நின்றாருனாலே அவர் வந்து 3ல் 1 கோலை வந்து ஈஸியாக தடுக்க முடியும். ஆனால் இந்த டேட்டா அவருக்கு புரிஞ்சிருந்தாலும் அந்த மேட்சோட சுச்சுவேஷனில் சுற்றி அவ்வளோ பேர் ஸ்டேடியமில் உட்காந்துருக்கும் போது ப்ளஸ் அந்த மேட்ச்சில் நான் ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த ப்ரெஷர் இருக்கிறனால அந்த கோல் கீப்பர் ஜென்ரலாக வந்து ரைட்டாவோ லெஃப்டாவோ ஜம்ப் பண்ணி மோஸ்ட் லைக்லி கோலை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. இந்த ஆக்ஷன் ஏன் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒன்று அவர் பாட்டு நடுவில் நின்று பால் வந்து ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ போயிடுச்சுன்னா இவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையன்ற அந்த ஒரு குற்ற உணர்வும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு டேட்டா வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தவறாக வழிநடத்தி நான் வந்து சாதாரணமாக இருக்கிற ரிட்டர்னை விட கம்மியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஆக்ஷன் பயஸை நம்ம தவிர்த்தோம்னா தப்பான இடத்துல வந்து என்ட்ரியும் கொடுக்க மாட்டோம், தப்பான இடத்துல நம்ம எக்ஸிட்டும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஆக்ஷன் பயஸ் கண்டிப்பாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது நாய்ஸ் வெர்சஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா, அந்த இன்ஃபர்மேஷன்னால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ வந்து ஒரு மழை காலமோ இல்லை வெயில் காலமோ, இப்போ நம்ம வந்து வெயில் காலத்தில் இருக்கோம். நீங்கள் நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தொடர்ந்து வர இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நாளைக்கு உங்களுடைய வெப்பம் வந்து அடுத்த ஒரு 3 டிகிரியோ 4 டிகிரியோ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இதுவே மழை பெய்யுது அப்படின்னா இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு, அந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கு, இல்லை மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து செய்திகள் வரும்போது நம்ம சம்டைம்ஸ் பேனிக் ஆகிடுறோம். இன்ஃபேக்ட் இதை வந்து ஜோக்கிங்காக நம்ம சொல்றதே எப்படி இருக்கும்னா, டிவி சேனலில் பெய்கிற மழையை விட நம்ம தெருக்கல்ல பெய்கிற மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நியூஸை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எதுவுமே வந்து மோஸ்ட்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால எது நாய்ஸ் எது இன்ஃபர்மேஷன் முதல்ல பிரித்து பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாலே ஏதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் வரப்போதான்னு தெரிஞ்சாதான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதனால இந்த நாய்ஸை நீங்கள் முதல்ல கட் அவுட் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் எது நாய்ஸ் எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பட் இன்க்ரீசிங்லி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த நாய்ஸை கட் பண்ண பழகுனீங்கன்னா தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வந்து ஜெயிக்க முடியும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதை செய்யணும்னு மட்டுமே நம்ம பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பாதி இன்ஃபர்மேஷன் தான். இன்னொரு பாதி எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட உடம்பை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா 1 hour வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிச்சம் 23 மணி நேரம் நான் எதை வேணா பண்ணேன்னா என்னோட உடம்புல ஏதாவது மாற்றம் வருமானா கண்டிப்பாக வராது. நிறைய பேர் எனக்கே வந்து சொல்லுவாங்க, சார் நான் தொடர்ந்து வாக்கிங் போகிறேன் சார், ஆனால் என் வெயிட்டில் எந்த சேஞ்சுமே வரல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா 1 hour வாக்கிங் போயிருப்பாரு, அடுத்த 23 மணி நேரம் எதை வேணா சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அவருடைய ஓவரால் லைஃப் ஸ்டைல் வந்து சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வாக்கிங் பண்ணது மிச்சம் 23 மணி நேரத்தில் ஆக்சுவலாக நல்லிஃபை ஆகிடும். அப்போது எதை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் சேவ் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு 100ல் 30 ரூபாய் நான் சேர்த்தா போதும் அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு வச்சுப்போம். அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க, 30% இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போ இது வந்து வாக்கிங் போகிற மாதிரி. மிச்சம் 70% ஆஃப் த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் காரணமாக நிறைய பேர் கடனில் போய் மாட்டிடுறாங்க. அப்போ அந்த கடனில் போய் மாட்டும் போது தொடர்ந்து கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தையே நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நீங்கள் முன்னாடி இருந்த சிச்சுவேஷனோட ஃபினான்ஷியலாக வந்து மோசமான சூழ்நிலைக்கு மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ சரியோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி லீவரேஜ் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் சம்பாதிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து ரிட்டர்னை சேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்.
முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி மல்டிஃபோல்டு இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நிறைய நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இன்கேஸ் எங்கள் கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா எங்களுடைய டீம் வந்து உங்கள் கூட கனெக்ட் பண்ணி உங்களுடைய கோல்ஸ் அண்ட் அதர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னியை பெட்டர் ஆக்குவோம். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரோம். ஃபாலோ சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட் சிம்பிள்.